இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான மகளிர்கள் நடத்தக்கூடிய இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். எந்த கூட்டமாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தொடர்ந்து ஒரு மனிதனால் எப்படி இப்படி உழைக்க முடிகிறது என்று எல்லாரையுமே வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே பல நேரங்களிலே மகளிர்களை ஒதுக்குவதையே பணியாக சில பேர் வைத்திருப்பார்கள். மகளிரை ஊக்கப்படுத்தி அவர்களையும் அரவணைத்து தன்னுடைய மாவட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஷேர்பாபு அவர்களே, கழக மாணவர் அணி செயலாளர், கழக மாணவர் அணியில முதல் பெண் செயலாளர், அந்த பெருமையோடு நிற்கக்கூடிய வீரமணி அவர்களே, இந்த மாவட்டத்தில் அவங்களுடைய முதல் நிகழ்ச்சி. பிரியாவோட முதல் கூட்டத்துல பொதுக்கூட்டத்துல நான் இருந்தேன். ஒரு சின்ன ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை பதட்டத்தோடு எப்படி பேசுமோ அந்த மாதிரி பேசினாங்க. இன்று ஒரு தன்னம்பிக்கை உள்ள பெண்ணாக, தனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு சிறந்த பேச்சாளராக உருவாகி இருக்கக்கூடிய பிரியா அவர்களே, கழக சட்டத்துறை இணை செயலாளர் KS ரவிச்சந்திரன் அவர்களே, கழக செய்தி தொடர்பு துறை செயலாளர் அன்புக்குரிய தமிழன் பிரசன்னா அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் பூர்ணிமா அவர்களே, சுதா தீனதயாளன் அவர்களே, தலைமையேற்று இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே, நாங்க அவங்க 5 வார்த்தைக்கு மேல பேசி நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு மகளிர் அணிக்கு ஒரு மிக சிறந்த பேச்சாளர் கிடைத்திருக்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சியோடு இந்த கூட்டத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். வேலு அவர்களே, KSN நாதன் அவர்களே, புனிதவதி எத்தராஜன் அவர்களே, சரிதா மகேஷ்குமார் அவர்களே, சாந்தகுமாரி அவர்களே, சாவித்ரி வீரராகவன் அவர்களே, நிர்மலா தேவி அவர்களே, கலைச்செல்வி அவர்களே, அன்னபூர்ணி, வள்ளி, கிருஷ்ணவேணி, விஜயலட்சுமி, ஸ்னோபா, தேவ கிருபை, ஜான்சி ராணி, சஹினா பேகம், சூர்யா, ரகு, அமுல் பாண்டியன், இலக்கியா, எழில், விஜயலட்சுமி, சாரதா, விஜயகுமார், பாபு அவர்களே, சுகந்தி, நதியா அவர்களே, ஞான தீபம் அவர்களே, புனிதா மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளே, கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்திற்குள் நான் நுழைந்த போது இங்கே சில சகோதரிகள் என்னை அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டார்கள். மேடையிலே கூட இறுக்கமான முகத்தோடும் கனத்த மனத்தோடும் கண்களிலே நீரோடும் உரையாற்றியவர்களை நாம் பார்த்தோம். ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தன் வாழ்நாளில் தான் போட்டியிட்ட இடங்களிலே தோல்வியை காணாத ஒரு தலைவர் என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் பொது வாழ்க்கையிலே
இயக்கத்தின் எத்தனையோ தோல்விகளை தன் தோளில் சுமந்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். மக்கள் பணியிலே அவர் ஆட்சி பொறுப்பிலே இருந்த காலகட்டத்தை விட ஆட்சி பொறுப்பிலே இல்லாமல் எதிர்கட்சியாக பணியாற்றிய காலங்கள் தான் அதிகம். ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாக கொண்டது, நாம் ஒருவருக்கு நல்லது செய்கிறோம் என்றால் அவர்கள் அதற்காக நன்றியோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. அப்படி இல்லை என்ற காரணத்திற்காக நாம் நன்மைகளை செய்வதை நிறுத்திவிடக் கூடாது. தொடர்ந்து அவர்களுக்காக பணியாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்று தன் வாழ்நாள் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் பல முறை பார்த்திருக்கிறேன். தேர்தல் முடிவுகள் இப்பொழுதாவது ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள நமக்கு தேர்தல் முடிவுகள் தெரிஞ்சிருது. முன்னாடியெல்லாம் ஓட்டு எண்ணுவாங்க, பெட்டியை திறந்து எண்ணி தகராறு நடக்கும், சண்டை நடக்கும், எல்லாத்தையும் தாண்டி அந்த முடிவுகள் மாலை வர வரதான் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி மதியமெல்லாம் ஒரு இறுக்கமான சூழல் இருக்கும். அதை தாண்டி மாலை வர வர தோல்வியா வெற்றியா என்பது ஏறத்தாழ உறுதி செய்யப்படக்கூடிய அந்த நேரத்திலேயே அடுத்த நாள் நன்றி அறிவிப்பு கூட்டம் என்று அறிவித்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அடுத்த நாள் முரசொலியிலே கழக உடன்பிறப்புகளுக்காக கடிதம் எழுதிய தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அடுத்த பணி என்ன, அடுத்த போராட்டம் என்ன, அடுத்த ஆர்ப்பாட்டம் என்ன, மக்களுக்காக எதற்காக குரல் கொடுக்க வேண்டும், எதற்காக போராட வேண்டும், எந்த கருத்துக்களை நாம் அங்கே சட்டமன்றத்திலே எடுத்து வைத்து அங்கே வாதாட வேண்டும், பேச வேண்டும், யார் எதை பற்றி பேச வேண்டும் என்று அடுத்த நிமிடம் சிந்திக்க தொடங்கிய தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால் வெற்றி தோல்விகள் என்பது நம்முடைய இயக்கத்திற்கு புதிது இல்லை. இந்த தோல்வியை கண்டு நாம் மனம் தளரவோ கண்ணீர் விடவோ எந்த அவசியமும் இல்லை. ஒரு மகிழ்ச்சி, இத்தனை வீரியத்தோடு, தைரியத்தோடு, அழுத்தத்தோடு, தெளிவோடு பேசக்கூடிய இத்தனை பெண்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் எதிர்கட்சியாக இருக்கும் போதுதான் உணரத் தொடங்குகிறோம் இல்லையா? அதற்கே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். வருத்தப்படலாம். எத்தனையோ திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் தொடருமா என்ற கவலை அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அது நமக்கும் இருக்கு, ஓட்டு போட்டவங்களுக்கும் இருக்கு. போட்டுட்டோம். சில பேர் ஒரு ஓட்டு தானே நினைச்சு போட்டேன்னு சொல்றவங்க கூட இருக்காங்க. அது எப்படி இப்படி நினைச்சு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் போட்டுட்டேன். எனக்கு வர வேண்டிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து வருமோ வராதோ என்ற அந்த பயத்திலே இன்று நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்ட அன்றே என்ன சொன்னாரு? பணம் இல்லை. அதனால முதலே அதுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி விடுகிறார்கள். இப்ப எது கேட்டாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், சில நேரம் எதிர்கட்சியோடைய விமர்சனம் இருந்த பொழுது எது நடந்தாலும் அது என் மேலதான் பழி வரும். அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்துல ஏதாவது தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா கூட கருணாநிதி தான் அங்க கொண்டு வந்து எண்ணெயை ஊத்தி வச்சாரு, அதனால விழுந்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் பலமுறை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஆட்சியில் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் முன்னாடி இருந்தவங்க பணம் இல்லாம செஞ்சுட்டாங்க. முன்னாடி இருந்தவர்கள் இன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இந்த அரசு கட்டுப்படுத்த முடியாம நிறுத்த முடியாம இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்களை பற்றி கேட்டால் அது அதுவும் திமுக ஆட்சியிலே
அவர்கள் தவறவிட்டதனால் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி திட்டங்களை தொடர முடியுமா என்று கேட்டால் திமுக ஆட்சியில ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு போயிட்டாங்க. கரண்ட் ஏன் போகுது? 4 மணி நேரம் கரண்ட் இல்ல. அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு? ஃபியூஸ் எடுத்துட்டு போயிருந்தாங்களாம். இப்படி எதற்கு எடுத்தாலும் நம்மை குறை சொல்லக்கூடிய அது ஒண்ணுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச பதில். எந்த பிரச்சனையும் தீர்ப்பதற்கு அவர்கள் சிந்திப்பதற்கு தயாராக இல்லை. நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது அதுக்கு முன்னால் 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது. அங்கே ஆட்சி எப்படி நடந்தது நமக்கு தெரியும். கோவிட் காலத்துல கூட மக்களை காப்பாற்ற தவறிய ஒரு ஆட்சி நடைபெற்றது. ஆனால் ஆட்சி பொறுப்பு கூட ஏற்றுக்கல. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பு கூட ஏற்றுக்கல. வெற்றி பெற்று விட்டோம் என்று தெரிந்தவுடனேயே அதிகாரிகளை எல்லாம் அழைத்து மக்களை எப்படி ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் காப்பாற்றுவது என்று சிந்திக்க தொடர்ந்த நம்முடைய திராவிட இயக்கம், திராவிட மாடல் அதுதான். ஆனா இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொறுப்பில்லாமல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதுவா இருந்தாலும் எந்த இன்னைக்கு சிங்கப்பெண் படை என்று இருந்த ஒன்று புதுசா பேர் எல்லாரும் சொன்னாங்கல்ல, காப்பி பேஸ்ட் ஸ்டிக்கர் என்ன, கிட்டத்தட்ட எந்த திட்டம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சாதானே நம்ம புதுசா பண்றோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். முதலாக பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு தனியாக பிரிவை உருவாக்கியது நம்முடைய ஆட்சியிலே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். இன்னைக்கு புதுசா பேரு கொடுத்து யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது புது திட்டமா மாறிடுமா? ஆனா சரி பரவாயில்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க புதுசா பேர் வைங்க. ஆனா பெண்களை தயவு செய்து இந்த ஆட்சியிலே அவர்களுக்கு பாதுகாப்பை எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்களோ அதை செய்யுங்க. எதை வேணாலும் தேர்தல் அறிக்கை குழு முதல்ல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் இருந்த நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு சொன்னது என்னன்னா, எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே வாக்குறுதியா கொடுங்க. இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு மக்களை ஏமாத்தாதீங்க. நாம நினைச்சிருந்தா கூட எதை வேணாலும் சொல்லிருக்க முடியும். ஆனால் எதை செய்ய முடியுமோ அது மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே இருந்தது. சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.